ஹாய்! அடிக்கிற வெயில்ல குளு 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 குளுன்னு திருநின்ற ஊர்ல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டாம்பாளையத்தில ஒரு கிராமத்தில ஒரு சூப்பரான ஒரு செட்டிங் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. ஸோ அடிக்கிற வெயில்ல ஒரு 2 மணிக்கு நாங்க சும்மா அப்படியே எங்க கிராமத்த சுத்தி பார்க்கலான்னு அப்படியே போனேங்க. அங்க நெறைய கொக்குங்க, நெறைய வயல்வெளிங்க, நெறைய இருக்குது. நான் ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல நம்ம காஃபி ஒண்ணு குடிச்சிட்டு, ஸோ போலான்னு சொல்லிட்டு இந்த டீ கடைக்குள்ள வந்தேங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஊட்டில இருக்கிற மாரி புகையா வருதே! என்னடா இது? அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தேங்க. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங் சுத்தி, அந்த கடை சுத்தி ஸ்ப்ரே ஆவுது. என்னடா ஸ்ப்ரே ஆவுதுன்னு கிட்ட போய் பார்த்தா, ஒரு மழைத்துளி மாரி, பனித்துளி மாரி அழகா கொட்டிக்கிட்டே இருக்கு. இது நல்லா இருக்கே! உள்ள வந்து பார்க்குறேன், வெளிய இருக்கிறதுக்கும், உள்ள இருக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்குதுங்க. அப்படியே பனி மாரி கொட்டுது. மேல படுறதே தெரியல, நனையுறதே தெரியல. அது எல்லாமே வாட்டர் தாங்க. ஸோ செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீ, ஒரு காஃபி ஒண்ணு குடிச்சிட்டு, 2த்தையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு, ஒரு பிஸ்கெட் ஒண்ண சாப்பிட்டுட்டு, சரி ஓகே நம்ம கிராமத்த கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, அப்படியே நானு சுத்தி பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அத தான் உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா காட்டப் போறேன். கொஞ்சம் அப்படியே பொறுமையா பாருங்களேன். எங்க ஊர் எப்படி இருக்கும் பாருங்களேன். செம்மையா இருக்கும். வாங்க. அப்படியே தொடர்ந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போறோம், என்னென்ன பார்க்குறோம், நல்ல டிஃப்ரெண்ட்டா இன்ட்ரெஸ்ட்டான செய்திகள்லாம் உள்ள இருக்குதுங்க. ஏன் கேட்டீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு இடம் தாங்க இது. இதில நெறைய கொக்குகள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் சத்தம் குடுத்த உடனே, அதுங்க நெறைய பறந்து போறத கண்கொள்ளா காட்சிகள நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிக்கு எங்கெங்க போறோம்னு நான் காட்டுறேன். ஆனா திருநின்ற ஊர்னா, திருநின்ற ஊர் தாங்க. என்னங்க எங்க ஊர வந்து பாருங்கன்ற மாரி தாங்க இருக்குது. அடுத்தது ஒரு பகுதி. இப்போ நம்ம திருநின்ற ஊர்ல வயல்வெளிக்கு தாங்க வந்திருக்கோம். ஒண்ணும் அப்படியே முத்து முத்தா கண்ண பறிக்கிற மாரி இருக்கு. நம்ம தொடர்ந்து அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, இந்த சினிமா வந்து டௌரி கல்யாணம் அப்படின்னு ஒரு சினிமா எடுத்தாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு தாங்க போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏரி, திருநின்ற ஊர் ஏரி. அந்த ஏரிக்கு தான் நம்ம போறோம். வாங்க நம்ம அடுத்த ஒரு பயணத்த ஆரம்பிக்கலாம். ஒண்ணு டிஃபரெண்ட்டா இருக்குங்க. ஓகேவா? உங்களுக்கு புடிச்ச மாரி நான் நெறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாமா? எவ்வளோ பெரிய புனியா மரம், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது நம்ம கொஞ்சம் போய் பார்க்கலாமா? ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான மரம் போல் இருக்குது. கொஞ்சம் உஷாராக தான் ஏறணும். ஐயோ, புளியா மரம் இருந்து புளியா மரம் உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு புளியாங்காலாம் இருக்குது பாருங்க. இங்கே எவ்வளோ புளியாங்காய் இருக்குது. மேலே ஏறி போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குதுன்னு. ஏறத்துக்குள்ளே போதும் அது ரப்பா. ஐயோ காலெலாம் வலிக்குது. வாவ், இங்கே பாருங்க ஏரி பயங்கரமாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் விசுவும் ஸ்ரீபிரியாவா ஸ்ரீவித்யாவா, அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து உக்காந்து ஒரு படத்துக்காக டௌரி கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குங்க. அந்த படம் இங்கே தான் எடுத்தாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஓகேங்களா? பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.